Okay, so we are discussing integration of measurable functions with respect to specific measure defined on a measure space. Okay, so in this context we continue the discussion, and in this class we define integration of real and complex measurable functions. Okay, so we are going to define real integral of real and complex differentiable functions. Last class la adoda motivation la solittom illaya. Suppose let f be a real measurable function on x, then ஒரு integral எப்படி டிஃபைன் பண்ணுவேன், integral subject to some condition define பண்ண போறேன் இல்லையா. Then if then we define before that we do some preparatory work as we discussed in the last class. So let us take a real measurable function, define two functions. F plus is maximum of f of x comma 0, and f minus of x equal to minus minimum of f of x comma 0, or you can write this as in the another way, that maximum of minus f of x comma 0. Okay, both way you can write. Okay, clearly these two functions, clearly f plus and f minus are non-negative functions, right? ரெண்டுமே non-negative தானே. f of x maximum எப்போ 0 அல்லது பாசிட்டிவாக இருந்தால் மேக்ஸிமம் அட்டையணும். ஸோ இது நான் நெகட்டிவ், இது மினிமம் சூஸ் பண்ணும்போது f of x நெகட்டிவாக இருந்தால் f of x தான் சூஸ் பண்ணுவேன், இல்லைனா 0 சூஸ் பண்ணுவேன். f of x பாசிட்டிவாக இருந்தால் 0 சூஸ் பண்ண போகிறேன் இல்லையா. அப்போ நெகட்டிவ் நம்பர் f of x சூஸ் பண்ணும்போது அது -1 மல்டிப்ளை பண்ணியிருக்கிறேன், அதனால் f மைனஸ் நான் நெகட்டிவ் தான். அதே மேக்ஸிமம் எப்படி பார்க்குறேன் பாருங்கள். f of x பாசிட்டிவாக இருந்தால் minus f of x smaller than 0, ஸோ அந்த இடத்துல 0 எடுத்துப்பேன். f of x நெகட்டிவாக இருந்தால் minus f of x பாசிட்டிவ், அந்த இடத்துல minus f of x எடுத்துப்பேன், அதோட மேக்ஸிமம். ஓகே, மேக்ஸிமம் ஆஃப் டூ மெஷரபிள் ஃபங்க்ஷன்ஸ் மெஷரபிள். ஸோ these two are measurable functions on x. So there is no problem in defining integral f plus d mu over x and integral f minus d mu are well defined. Well defined means that can be defined, right? Defined, it can be defined as earlier, right? As earlier முன்னாடி மாதிரி டிஃபைன் பண்ணிக்கலாம். ஆனால் இது இன்ஃபினிட்டியா ஃபைனைட்டான்றது அடுத்த கேஸ். பட் இன்டகிரேஷன் டிஃபைன் பண்ணுறேன், ரைட்? இதோட வேல்யூ எதில் இருக்கும்? இன்டகிரல் எஃப் ப்ளஸ் மைனஸ் கமா எஃப் ப்ளஸ் கமா இன்டகிரல் எஃப் மைனஸ். ஓகே, வேல்யூஸ், இந்த வேல்யூஸ் ரெண்டுமே நான் நெகட்டிவ் வேல்யூ. ஓகே, பிலாங் டு த செட். எந்த செட்டில் இருக்கும்? நான் நெகட்டிவ், அதனால 0வாக இருக்கலாம், அல்லது ஏதாவது பாசிட்டிவ் நம்பர், அல்லது இன்ஃபினிட்டியாக இருக்கலாம் இல்லையா. ரெண்டுமே இன்ஃபினிட்டியாக இருந்தால் கூட இருக்கலாம், அதெல்லாம் நமக்கு வி டோன்ட் கேர். பட் டெஃபினேஷன் இன்டகிரல் ஆஃப் ரியல் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணும்போது ஒரு சின்ன கேர் எடுத்துக்கணும். ஏன்னா ஆல்ரெடி வி நோ தட் இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி இஸ் நாட் டிஃபைன்ட், ரைட்? இந்த எக்ஸ்டெண்டட் ரியல் நம்பர் சிஸ்டம் டிஃபைன் பண்ணும்போது திஸ் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு நமக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையா. இது ரீகால் பண்ணிக்கங்க, ரீகால் திஸ். அதனால் நான் இன்டகிரல் டிஃபைன் பண்ணும்போது இந்த சிச்சுவேஷனை அவாய்ட் பண்ணிடணும் இல்லையா. அதாவது
இது என்ன எப்படி எழுதுறீங்கன்னா இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி கமா இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி சாரி இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டியை நம்ம அவாய்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போது லெட்ஸ் எஃபியை அப்போ எந்த ரியல் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் எஃப் ப்ளஸ் எஃப் மைனஸை பிரிச்சுக்கலாம். ஓகே, ரியல் ஃபங்க்ஷன் எல்லாமே எஃப் ப்ளஸ் எஃப் மைனஸ்ன்னு நம்ம பிரிச்சுக்க முடியும். இப்போ இந்த எஃப்க்கும் எஃப் ப்ளஸுக்கும் இடையில உள்ள ரிலேஷன் என்ன அப்படின்னு பார்த்துட்டு நம்ம டெஃபினேஷன் போவோம். ஓகே, இப்போ ரிலேஷன் பிட்வீன் எஃப் அண்ட் எஃப் ப்ளஸ். ஓகே, கிராஃபிக்கலாகவே இதை பார்த்துடலாம். எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்படி இருக்குது, ரைட்? இப்படி போயிட்டு இப்படி வந்து இப்படி இருக்கு, ரைட்? எஃப் ப்ளஸ் எப்படி இருக்கும்? நான் அதை ரெட் கலரில் எழுத போகிறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் பாசிட்டிவாக இருக்கும்போது இந்த இன்டர்வலில் தான் டிஃபைன் பண்ணியிருக்கேன், இது கடையில் தான் இருக்குது, ரைட்? இந்த பாயிண்ட் ஏலேருந்து பிக்கு டிஃபைன் பண்ண ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன், ரைட்? எஃப் ப்ளஸ் எப்படி இருக்கும்னா எஃப் ஆஃப் எக்ஸ் பாசிட்டிவாக இருந்தால் எஃப் ஆஃப் எக்ஸாக இருக்கும், ரைட்? இது மேலே எப்படி வரும்? எஃப் ஆஃப் எக்ஸ் நெகட்டிவாக இருந்தால் 0, தென் எஃப் ஆஃப் எக்ஸ் பாசிட்டிவாக இருந்தால் எஃப் ஆஃப் எக்ஸ். அதுவே எஃப் மைனஸ் எப்படி இருக்கும்? எஃப் ஆஃப் எக்ஸ் பாசிட்டிவாக இருந்தால் 0, ரைட்? நெகட்டிவாக இருந்தால் அதோட ரிஃப்ளெக்ஷன், பாசிட்டிவாக இருந்தால் 0, ரைட்? இப்படி வரும். சரிதானா? ஓகே, இது 0. ஓகே, இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி பார்க்கணும்? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் பாசிட்டிவாக இருந்தால் எஃப் ப்ளஸ் ஆஃப் எக்ஸாக இருக்கும். அந்த இடத்துல எஃப் மைனஸ் 0 இல்லையா, ரைட்? அதனால் இப்படி தான் எழுதணும். நான் எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி எழுதலாம்? இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தன் 0, ரைட்? எஃப் மைனஸ் ஆஃப் எக்ஸ் இருக்கு இல்லையா, எஃப் ஆஃப் எக்ஸ் நெகட்டிவ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0 எடுத்துக்கிறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் நெகட்டிவாக இருந்தால் எஃப் மைனஸ் வந்து அதோட நெகட்டிவ், அப்போ மைனஸ் எஃப் மைனஸ் ஆஃப் எக்ஸ், ரைட்? எஃப் பிளஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் பாசிட்டிவாக இருந்தால் எஃப் பிளஸ் பாசிட்டிவ் அண்ட் நான் 0, எஃப் மைனஸ் 0, அதனால மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதிக்குவோம். இதை எஃப் பிளஸ் 0, எஃப் மைனஸ் தான் நான் 0, அதனால இந்த மைனஸ் வரும். ஸோ இந்த டிஸ்கஷன்லேருந்து எஃப் ப்ளஸ் எப்படி எழுத போகிறேன்? எஃப் ஈக்குவல் டு எஃப் ப்ளஸ் மைனஸ் எஃப் மைனஸ்னு எழுதிக்கலாம். ஏன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் பாசிட்டிவாக இருந்தால் இந்த நம்பர் நான் 0, முதல் நம்பர், இது 0, அதனால் 0 சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறதுல ஒன்றும் இல்லை. எஃப் நெகட்டிவாக இருந்தால் எஃப் மைனஸ் வந்து நான் 0, இந்த நம்பர் 0, ஆனால் 0 ஆட் பண்ணிக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் எஃப் எப்படி எழுதலாம்? எஃப் ப்ளஸ் மைனஸ் எஃப் மைனஸ், ரைட்? ஸோ எவ்ரி ரியல் ஃபங்க்ஷன் இஸ் டிஃபரன்ஸ் ஆஃப் two non-negative functions, right? Difference of f plus and f minus, but f plus f minus are non-negative functions, right? இதுவே மாடுலஸ்க்கும் இதுக்கு இடையில என்ன? mod f of x எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? mod f of x எப்படி டிஃபைன் பண்றது? அதோட நேச்சுரல் டெஃபினேஷன் என்ன? f of x when f of x greater than or equal to 0, right? Minus f of x when f of x less than 0. இப்போ f of x greater than or equal to 0 வந்தால் f of x வந்து எப்படி f plus of x ன்னு எழுதிக்கும். அதில் f minus 0, அதனால் இங்கே ஆட் பண்ணுறதா சப்ட்ராக்ட் பண்ணுறான்னு பார்ப்போம், ரைட்? f of x greater than or equal to 0. f of x less than 0 இருந்தால் f of x வந்து மைனஸ் f மைனஸ் மைனஸ், இங்கே ரெண்டு மைனஸ் இருக்கு, அப்போ இது f மைனஸ் வரும். f of x less than 0 இங்கே அடிஷனலாக இருக்குது, அதனால் இதே f மைனஸ் இங்கேயும் ஆட் பண்ணிக்கிறேன், f ப்ளஸ் இங்கேயும் ஆட் பண்ணிக்கிறேன். அதனால் mod f எப்படி இருக்குது? சம் ஆஃப் f ப்ளஸ் ப்ளஸ் f மைனஸ். f ப்ளஸுக்கு என்ன பேர் தான்? இஸ் கால்டு பாசிட்டிவ் பார்ட் ஆஃப் f. f minus எப்படி பேர் கொடுக்கணும்? f minus is the negative part of, it's the negative part of f.
Okay, negative part of f. Okay, in the integral of f வந்து positive part and negative part ஓட தான் எழுத போறேன். Okay, இப்போ தான் நான் definition of real integral எழுதுறோம். Okay, so be a real measurable function such that either integral over x f plus d mu is finite or integral over x f minus d mu finite. Okay, இதுல ரெண்டுல ஏதாவது ஒன்று ஃபைனைட்டா இருந்தா நான் எப்படி டிஃபைன் பண்ண போறேன்? Then we are going to define this integral of, right? And the integral of f over x with respect to measure mu is defined by integral over x f d mu equal to இது ரியல் ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் இப்போ டிஃபைன் பண்ணணும். எதை யூஸ் பண்ணி டிஃபைன் பண்ணுறேன்? ஒரு பாசிட்டிவ் பார்ட்டோட இன்டெக்ரல், நெகட்டிவ் பார்ட்டோட இன்டெக்ரல், இந்த டிஃபரன்ஸ் அவ்வளோதான், ரைட்? இப்போ சப்போஸ் இன்டெக்ரல் எஃப் பிளஸ் இன்டெக்ரல் எஃப் மைனஸ் ரெண்டுமே இன்ஃபினிட்டியாக இருந்தால் அந்த இடத்துல இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டின்னு வரும். இது அன்டிஃபைடு. ஸோ இங்கே டிஃபைன் பண்ணும்போது எப்படி டிஃபைன் பண்ணணும்? ஓகே, டிஃப்ரென்ஸாக டிஃபைன் பண்ணால் ஏதாவது ஒன்று நெகட்டிவ், அடிஷனாக எழுத போகிறோன்னா ஏதாவது ஒன்று ரெண்டுமே இன்ஃபினிட்டியாக இருந்தாலும் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டின்னு எழுதிடுவோம். அந்த சிச்சுவேஷனுக்காக தான் அன்டிஃபைன் பார்ட் வந்துடக்கூடாதுன்றக்காக தான் என்ன பண்ணுறோம், ஏதாவது ஒன்று ஃபைனைட்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த இன்டெக்ரல் ஆஃப் அ ரியல் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறோம், ரைட்? ஏதாவது ஒன்று ஃபைனைட்டாக இருக்கணும், இன்னொன்று இன்ஃபினிட்டியாக இருக்கலாம், ரைட்? இப்போ நோட் என்னன்னா, ஏதாவது ஒன்று இன்ஃபினிட்டியாக இருந்தால் இன்டெக்ரல் வேல்யூனா இஃப் இன்டெக்ரல் எஃப் பிளஸ் இன்ஃபினிட்டியாக இருந்தோம்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக இன்டெக்ரல் எஃப் மைனஸ் எப்படி இருக்கணும், ஃபைனைட்டாக இருக்கணும். இஃப் யூ டிஃபைன் இன்டெக்ரல், ரைட்? இது இன்ஃபினிட்டியாக இருந்து அண்ட் இன்டெக்ரல் எஃப் மைனஸ் டிமியூ ஃபைனைட்டாக இருந்தால் இன்டெக்ரல் எஃப் டிமியூ என்னவா இருக்குன்னு சொல்லுங்க டெஃபினேஷன் படி. இது இன்ஃபினிட்டி தானே? இன்ஃபினிட்டி. அடுத்த சிச்சுவேஷன் என்னன்னா, இஃப் இன்டெக்ரல் எஃப் மைனஸ் டி மியூ இன்ஃபினிட்டி அண்ட் இன்டெக்ரல் எஃப் பிளஸ் டி மியூ ஃபைனைட், இந்த சிச்சுவேஷன்ல இன்டெக்ரல் ஓவர் எக்ஸ் எஃப் டி மியூ எப்படி இருக்கும்? எஸ், இன்டெக்ரல் எஃப் ஆக்சுவலாக எப்படி எழுதணும்? இன்டெக்ரல் எஃப் பிளஸ் டி மியூ ஓவர் எக்ஸ் இன்டெக்ரல் எஃப் மைனஸ் டி மியூ ஓவர் எக்ஸ் எழுதணுமா? இது ஃபைனைட், இது மைனஸ் இன்ஃபினிட்டி. A real number minus infinity, it's minus infinity இல்லையா, ரைட்? இன்டகிரேஷன் ஆஃப் ரியல் ஃபங்க்ஷன் இன்ஃபினிட்டியோ மைனஸ் இன்ஃபினிட்டியோ இருக்கலாம், அல்லது எனி ரியல் நம்பர் இருக்கு, ரைட்? ஸோ இந்த வேல்யூ ஆஃப் இன்டெக்ரல் எஃப் இருக்கு இல்லையா, இன்டெக்ரல் எஃப் டி மியூ, இது என்னவா இருக்கும்? இட் பிலாங்ஸ் டு எது ரியல் நம்பரா இருக்கலாம், இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டியா இருக்கலாம், கரெக்டா? ஓகே, so now okay, we are arrived to a very important part. We are going to define, okay, what's the meaning of integrable functions. Integrable functions. Okay, first stage one by one ஒரு characteristic function எப்போ integrable, simple function எப்போ integrable, right? அதுவே ஒரு நான் நெகட்டிவ் ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் ரியல் ஃபங்க்ஷன், இப்படி ஒன் பை ஒன் இன்டெகிரபிலிட்டி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இஃப் E is not a empty set, right? Measurable, right? E is not an empty set
It's a non-empty measurable set. It's a non-empty measurable set. The definition புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஸ்பீடு ஓகே தானே? இன்னும் ஸ்லோ பண்ணலாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரைட், நான் வேகமாக ஒரு 1 hour 15 minutes நிறைய கம்ப்ரஸ் பண்ணி சொல்லணும்னு நினைப்பேன், அல்லது எலாபரேட் பண்ணி மெதுவாக சொல்லலாம், ஒன்றும் அவசரம். ஓகே, தென் the characteristic function over the set E, characteristic function E on E, right, on E is non-zero function, right? This empty set la define பண்ணி, sorry, yeah, empty set la define பண்ணி அது completely zero function, right? Then such a function is integrable if measure of this set is finite. If E, measure of E is finite, then what's the integral of, if measure of E is finite, then what is the integral of characteristic function with respect to mu? This is measure of E, this is finite, so integral value finite. If measure of E is infinity, then the integral value infinity, right? So such a, if a function having finite integral value is called integrable function, right? So என்னன்னா, இப்போ integrable function என்ன டிஃபைன் பண்ணோம், அதோட வேல்யூ ஃபைனைட்டாக இருக்கும், ரைட்? அதுதான். In this situation, such a E is called integrable function. Integrable characteristic, integrable function. இதுல, right? Characteristic, such a characteristic function is integrable, right? This guy. Second one, எனக்கு integral value finite இருக்கணும், okay? Such a function is called integrable function. இங்க characteristic function, okay, over a set of over a non-empty set of finite measure is integrable, right? Example தான் எழுதிட்டு பாரு. இப்போ simple function எடுத்துக்கிறேன். Okay, let's S be a simple function, simple and non-negative measurable function, right? Simple measurable function, okay, with the non-zero values, non-negative value, with the non-negative values. So the non-negative value எப்படி எடுத்துக்க போறேன், with the non-negative values alpha 1, alpha 2 and so on, alpha n. Then this S can be written as a linear combination of characteristic function over EI, right? Where what is EI here? EI is S inverse of alpha I, that is known. Okay, தெரிஞ்சா கூட திருப்பி நான் எழுதுறேன், ஞாபகம் இருக்கணும்ன்றதுக்காக. இப்போ இன்டெக்ரல் ஆஃப் த சிம்பிள் ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? சம்மேஷன் I from 1 to n alpha I measure of EI, ரைட்? இப்போ இது எப்போ ஃபைனைட்டாக இருக்கும், இந்த இன்டெக்ரல் வேல்யூ எப்போ ஃபைனைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. எஸ், இன்டெக்ரல் வேல்யூ எப்போ ஃபைனைட்டாக இருக்குன்னு தெரியுமா? Integral f d mu over x is finite. எழுதி பார்த்துருவானே, summation I from 1 to n alpha I characteristic function integral இல்லையா, measure of EI finite இருக்கும், ரைட்? இதில் ஏதாவது ஒரு வேல்யூ ஜீரோவாக இருந்தால்
அதுக்கு கரஸ்பாண்டிங் செட்டோட மெஷர் இன்ஃபினிட்டியாக இருந்தாலும் ஒன்றும் இல்லை, 0 டைம்ஸ் இன்ஃபினிட்டி 0 இல்லையா, ரைட். அப்போ நான் ஜீரோ வேல்யூ ஆல்ஃபா இருக்கு இல்லையா, ஓகே, அதுக்கு கரஸ்பாண்டிங் மெஷர் தான் எப்படி இருக்கணும், ஃபைனைட்டாக இருக்கணும், ரைட். ஸோ மெஷர் ஆஃப் இஐ must be finite, okay, for all I such that alpha I value positive. Already non-negative, 0 இல்லாத தவிர்த்து மற்ற கரஸ்பாண்டிங் ஓகே ஆல்ஃபா ஐயோட வேல்யூ பாசிட்டிவாக இருக்கும். அப்படி இருந்தால் அந்த ஃபங்க்ஷன் இன்டகிரபிள் ஃபங்க்ஷன், ரைட், வேல்யூ இன்டகிரபிள். அப்போது இப்போ டெஃபினேஷன் எழுத போகிறேன். Okay, a simple function is integrable. Simple function, non-negative simple function, right? A non-negative simple function is integrable. Simple measurable function is integrable. அந்த நான் நெகட்டிவ் சிம்பிள் மெஷரபிள் ஃபங்க்ஷனுக்கு நோட்டேஷன் கொடுத்துலாமா, அப்போ தான் அதோட இன்டகிரேஷன் எழுதுறதுக்கு சரியாக இருக்கும், ரைட். நான் நெகட்டிவ் சிம்பிள் மெஷரபிள் சிம்பிள் ஃபங்க்ஷன் எல்லாமே எப்படி எழுதுவோம், லீனியர் காம்பினேஷன் ஆஃப் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் எழுதுவோம் இல்லையா, அதுதான் அதோட ரெப்ரசன்டேஷன். எஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஐ ஃப்ரம் 1 to n ஆல்ஃபா ஐ கை இஐ அப்படின்னு எழுத முடியும். ஓகே, ஸோ அதை நான் தெளிவாக அளிக்கும். அந்த ஃபங்க்ஷன் எஸ் எப்படி எழுத போகிறோம், எஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஐ ஃப்ரம் 1 to n ஆல்ஃபா ஐ கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் இஐ. இந்த ரெப்ரசன்டேஷன் என்ன தான், இஐன்றது inverse image of alpha under S. Alpha is are non-negative, right? If and only if. If எழுதிக்கலாம், definition அதான் எழுதுறேன், is integrable if and only if, okay, the inverse image, the set EI corresponding to positive alphas, right? Corresponding to positive alphas, alpha I, okay, has finite measure, okay, that's all. Each set corresponding to positive alpha I must have finite measure. If suppose some alpha k 0, the corresponding measure of set ek has measure infinity, no problem, right? ஏன் அந்த சம்மேஷன் எழுதும்போது இன்டகிரல் எஸ்டிமி எழுதுறோம் இல்லையா, அதில் எழுதும்போது ஆல்ஃபா 1 மெஷர் ஆஃப் E1 ப்ளஸ் எக்ஸட்ரா ஆல்ஃபா கே மெஷர் ஆஃப் EK ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் ஆல்ஃபா என் மெஷர் ஆஃப் EN அப்படின்னு எழுதுவோம், ப்ளஸ் ஆல்ஃபா என் மெஷர் ஆஃப் EN எழுதும்போது இந்த ஆல்ஃபா கே 0னா 0 டைம்ஸ் இன்ஃபினிட்டி 0. அதனால் இந்த ஈகேயோட மெஷர் எது இம்பேக்ட், அந்த சம்மேஷனில் இம்பேக்ட் இருக்காது. ஓகே, அதனால் நம்ம இதை எழுதிக்கலாம். ஓகே, இப்போ சிம்பிள் நான் நெகட்டிவ் ஃபங்க்ஷன் எப்போ இன்டகிரபிள், அப்போ அதோட கரஸ்பாண்டிங் வேல்யூ இன்டகிரபிளா. ஓகே, அப்போ ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன் இன்டகிரபிளா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நான் ஜீரோ வேல்யூஸோட கரஸ்பாண்டிங் இன்வர்ஸ் இமேஜ் மஸ்ட் ஹேவ் ஃபைனைட் மெஷர், ரைட். ஓகே, இப்போ ரியல் ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன் எழுதுறேன். இப்போ தான் ஒரிஜினல் டெஃபினேஷன் ஆஃப் இன்டகிரபிள் ஃபங்க்ஷன்ஸ் எழுதுறேன். Integrable function, not only for non-negative functions, I am going to write for any real function. Here all complex function you write. Integrable function. Integrable functions. So let us take a complex valued functions. F be a complex measurable function.
function on x. Then f is called integrable with respect to the measure mu with respect to mu if this is called integrable function with respect to mu if interval over x mod f d mu, right? இதோட இன்டெக்ரல் இப்போ mod f நான் நெகட்டிவ் ஃபங்க்ஷன், இதோட இன்டகிரேஷன் பண்ணுறோம், இது ஃபைனைட்டாக இருக்கும், ரைட்? The class of all integrable functions, the class of all complex integrable functions okay, with respect to mu is denoted by L1 of mu, right? ஏன் அந்த 1 எழுதியிருக்க L of mu எழுதிக்கலாம், இன்டகிரபிள் லெபெக் இன்டகிரபிள் அப்படின்றதுக்காக L of mu எழுதியிருக்கலாம். பட் எனிவே ஏன் 1 எழுதுறோம்னா அப்புறம் சொல்றேன். ஓகே, ஏன்னா இந்த மாடுலஸ் பவர் என்ன இருக்குது 1 தானே, இந்த மாடுலஸ் பவர் என்ன 1 தான், அதனால அதை 1 அங்கே டினோட் பண்ணியிருக்கு. ஓகே, so then it is denoted by L1 of this, right? Now இப்போ காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் அப்படி ரியல் ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் எழுதிட்டோம். இப்போ காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் எழுதும்போது எந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷனுக்கு இன்டகிரேஷன் எழுத போகிறோம் அப்படின்னு பார்ப்போம். ஓகே, இப்போ ஒரு ரியல் ஃபங்க்ஷன் இன்டகிரபிள்னா என்ன அர்த்தம், ஓகே அது பார்ப்போம். நோட், ஓகே, இஃப் f is f from x to r, f from x to r is integrable function on x with respect to mu, that is an assumption. Then by the definition integral over x mod f d mu is finite. So mod f எப்படி எழுதலாம், mod f முன்னாடி எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கிறேன், பாசிட்டிவ் பார்ட் நெகட்டிவ் பார்ட் யூஸ் பண்ணி f plus plus f minus d mu finite, f plus f minus ரெண்டுமே நான் நெகட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ், அதனால இன்டகிரேஷன் உடைச்சிக்கலாமா, integral over x f plus d mu plus integral over x f minus d mu finite, ரைட்? ரெண்டு நம்பர் ஆட் பண்ணுறேன், அது ஃபைனைட் நம்பர். ஓகே, ரெண்டு நம்பர் ஆட் பண்ணும்போது ஃபைனைட் ஆகுது, ரெண்டு நம்பருமே ஃபைனைட் தான் இல்லையா, இம்ப்ளைஸ் integral over x f plus d mu finite and integral over x f minus d mu finite. ஓகே, ஸோ இப்படி எழுதலாம், இது ரெண்டும் ஃபைனைட் இருந்தாலும் we can retrace this. ஸோ ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா அந்த நோட்டில் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த நோட், real function is integrable with respect to mu if and only if both integral over x f plus d mu and integral over x f minus d mu are finite. ஓகே, பாசிட்டிவ் பார்ட் நெகட்டிவ் பார்ட் ரெண்டுக்கும் இன்டெக்ரல் ஃபைனைட்டாக இருந்தால் அந்த டோட்டல் ஃபங்க்ஷனோட இன்டெகிரேஷனே ஃபைன். ஓகே, இப்போ காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் எழுதும்போது காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் இன்டெகிரபிள் எப்போ அப்படின்னு எழுதணும், ரைட்? ஸோ காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷனோட இன்டெகிரேஷன் டிஃபைன் பண்ண போகிறேன், அதுக்கப்புறம் அதோட இன்டெகிரேட். ஓகே,
integrability check பண்ணணும். ஓகே, ஸோ இன்டெக்ரல் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன். இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷனை இன்டெகிரேஷன் டிஃபைன் பண்ணுவேன். ரொம்ப கேர்ஃபுல்லாக டிஃபைன் பண்ணணும், ஏன்னா இன்ஃபினிட்டி வரக்கூடாது இல்லையா, ரைட்? இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டின்ற மாதிரி வரக்கூடாது. ஸோ லெட் அஸ் டேக் அ காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன். லெட் f from x to c be a measurable function. Then if f is integrable, then we are going to define integral of the complex function. Then we define the integral f d mu of f by the following, right? f complex function, அதனால f எப்படி எழுதிக்குவோம்? f equal to u plus iv ன்னு எழுதிக்குவோம், right? uv are real functions. uv real functions, the real function can be written as a positive, okay, difference of positive part and negative part, plus I into v plus minus v minus இப்படி எழுதணும். ஓகே, அப்போ integral of x f d mu எப்படி எழுதணும்? integral over x u plus d mu minus integral over x u minus d mu plus I into integral over x v plus d mu minus integral I into integral over x v minus d mu. Okay, where okay f is equal to u plus iv. Okay, u and v are real and the imaginary parts of f. Okay, real and the imaginary parts of f. Okay, and f is in f can be written in the form u equal to u plus iv can be written, right? அதுதான் அப்படி இன்டெகிரல் ஆகி. இப்போ மாடுலஸ் ஆஃப் எஃப் ஃபைனைட்னா என்ன அர்த்தம்? ஓகே, ஒவ்வொரு ஓகே அதான் நோட். அடுத்த நோட் எப்படி எழுத போறோம்னா நோட் okay, a complex function is integrable if and only if a complex function f is integrable. f equal to u plus iv is integrable if and only if, okay, so all the integral values, all the values integral u plus d mu, integral u minus d mu, integral v plus d mu and integral v minus d mu are finite numbers. All are finite, then integral f d mu finite. Okay, this is a definition of integrable function. Okay, if I take sum of two integrable function, we can check whether the sum is integrable or not, right? That is the next theorem we are going to prove. Correct தானே? இது வரைக்கும் டவுட் ஏதாவது? இன்டகிரேஷன் டிஃபைன்மெண்ட்டே வரும் சிம்பிள் ஃபங்க்ஷனுக்கு, நான் நெகட்டிவ் ஃபங்க்ஷன் அண்ட் ரியல் ஃபங்க்ஷன், காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷனுக்குலாம் டிஃபைன்மெண்ட் வரும், ரைட்? அது ஸ்னாப்ஸஸ் அங்கே எழுதுறேன். ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன் எப்போ இன்டகிரபிள்? எப்போ இன்டகிரபிள்? mu of a எல்லாமே ஃபைனைட்டாக இருக்கணும் when alpha I non-zero, right?
அண்ட் ஒரு நான் நெகட்டிவ் ஃபங்க்ஷன் எப்போ இன்டகிரபிள், எப்போ இன்டகிரபிள், அதோட இன்டகிரல் வேல்யூ ஃபைனைட். இதோட இன்டகிரல் வேல்யூ 0, க்ளோஸ் இன்ஃபினிட்டியில் இருக்கும், பட் ஃபைனைட்டாக இருக்கும். எப்போ ஒரு ரியல் ஃபங்க்ஷன் இன்டகிரபிள், f is integrable if and only if, right, f equal to f plus minus f minus எழுதுவீங்க. integral f plus integral f minus ரெண்டுமே ஃபைனைட்டாக இருக்கும். d mu and integral f minus d mu are finite. Okay. இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் இன்டகிரபிளாக இருக்கும். ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் ரெண்டுமே இன்டகிரபிளாக இருக்கும், ரைட்? காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் f from x to r, f equal to u plus ib ன்னு இருந்தால் f is integrable if and only if, okay, u plus u minus எல்லாம் integrable, u plus u minus into u integrable, v integrable, right? u comma v both must be integrable according to the previous definition. u integrable na u plus u minus finite இருக்கணும், v integrable na v plus v minus finite இருக்கணும். அதானே? Okay, then we write the superposition principle or linearity property, right? If f and g be these two are complex integrable functions, or two complex integrable functions, on x and alpha beta be two, okay, or any two complex numbers, then, okay, what is the result we expecting? Alpha f plus beta g are integrable, and now how do you write the integral of f g plus f alpha f plus beta g d mu? Alpha integral over x f d mu plus beta integral over x g d mu. Correct? Right? Sum of two integral function integrable, constant multiple of integrable function is again integrable. Okay, இதுல இருந்து L1 என்னவா இருக்கும்? L1 of mu எப்படி இருக்கும்? Is a vector space over C. If I only take real integrable functions and real constant, then L1 mu is a vector space over R. Real case எடுத்தா real integrable functions மட்டும் எடுத்து. Okay, இந்த ஸ்பேஸ்ல எல்லாமே எப்படி இருக்கும்? எல்லாம் ஃபங்க்ஷன்ஸா இருக்கும் இல்லையா? L1 of mu எப்படி இருக்கும்? Actually it's a function from x to c such that integral over x mod f d mu finite. Definition படி இல்லையா? Set of all integrable functions. இந்த மாடுலஸ்ல 1 இருக்குனால அந்த 1 இங்க எழுதுறேன். L1 அப்படின்னு எழுதுறது காரணம் என்ன? இங்க f mod f power 1 இருக்கு அர்த்தம். ஓகே, ஏன் ஸ்கொயர்லாம் எழுதுவோமா, 2 எழுதுவோமா அப்படின்னா எழுதுவோம். ஏன்னா ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடையில டிஸ்டன்ஸ் என்ன? x1, y1, x2, y2. இதுக்கு இடையில டிஸ்டன்ஸ் என்ன? x2 minus x1 ஸ்கொயர் பிளஸ் y1 minus y2 minus y1 ஸ்கொயர் எழுதுறீங்கல்ல, ரைட்? அப்போ இந்த ஸ்கொயர் வந்து இங்கே கேரி ஆகும். எங்க? இந்த இடத்துல இன்டெக்ரல் mod f power 2 அப்படின்னு, பிகாஸ் ஆஃப் திஸ் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்ன?
you write in this in terms of 2, right? அதில் வர ஸ்கொயர் நம்பர் ஸ்கொயரில் எழுதுறோம். டாக்ஸி கேப் டிஸ்டன்ஸ்ன்றது எப்படி எழுதுவீங்க? டாக்ஸ் கேப் டிஸ்டன்ஸ்னா ஹரிசாண்டல் ஒரு லைன், வெர்டிக்கல் லைன், இந்த லென்த். ஹரிசாண்டல் லைன் எழுதும்போது இந்த பாயிண்ட் என்ன? x2, y1, இந்த பாயிண்ட் x1, x2, y2. இப்போ டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி எழுதுவீங்க? இந்த டிஸ்டன்ஸ் என்ன? x2 minus x1 மாடுலஸ் the vertical distance y2 minus y1. அப்போ டாக்ஸி கேப் டிஸ்டன்ஸ்ன்றது என்ன? ஹரிசாண்டல் தென் வெர்டிக்கல் போகிறது. ஷார்ட்டஸ்ட் அந்த எக்ளூடிங் டிஸ்டன்ஸ்ன்றது அது ஷார்ட்டஸ்ட் ரூட் இருக்கிறது, ரைட்? அந்த டிஸ்டன்ஸ் எப்படி எழுதுவீங்கன்னா மாடு x1 மைனஸ் x2 ப்ளஸ் மாடு y1 மைனஸ் y2. இந்த ரெண்டு கடையில் ஒன்று ஸ்மால் டிஃபரன்ஸ் தான், ரைட்? இந்த மேலே இருக்க இக்ளூடிங் இது டாக்ஸி கேப் டிஸ்டன்ஸ், டாக்ஸி கேப் மெட்ரிக், ரைட்? டாக்ஸி கேப் மெட்ரிக் ஆர் டாக்ஸி கேப் டிஸ்டன்ஸ். அடுத்தது வந்து இக்ளூடியன் டிஸ்டன்ஸ், யூஷுவல் இக்ளூடியன் மெட்ரிக். அது எப்படி எழுதுவீங்க? x1 மைனஸ் x மாடுலஸ்லேயே எழுதுறேன். x1 மைனஸ் x2 ஸ்கொயர் மாடு y1 மைனஸ் y2 ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2. இங்கே 2 செய்கிற வேலையை அந்த மேலே டாக்ஸி கேப் மெட்ரிக்கில் 1 செய்யுது, ரைட்? ஸோ இந்த டைப் மெட்ரிக் ரெண்டு இருக்குது இல்லையா? அந்த மெட்ரிக் தான் நான் இங்கே கொண்டு வருவேன் இந்த இடத்துல. இதை மெட்ரிக் ஸ்பேஸாகவே மாற்றிடுவேன் நான். அந்த மெட்ரிக் எப்படி வரும் அப்படிங்கிறத அடுத்து பார்ப்போம், ரைட்? ஓகே, இப்போ L1 L2 L1 வந்து மெட்ரிக் ஸ்பேஸ், சாரி வெக்டர் ஸ்பேஸ்னு சொல்கிறேன். ஓகே, எப்போ அந்த தியரம் ப்ரூவ் பண்ணாதான், ப்ரூஃப் ஆஃப் த தியரம். இப்போ தியரம் சிம்பிள், பட் ரொம்ப லென்த்தியாக தெரியும், பட் இட் இஸ் வெரி சிம்பிள், ரைட்? மாட் ஆல்ஃபா எஃப் ப்ளஸ் பீட்டா ஜி, ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி யூஸ் பண்ணுங்க. மாட் ஆல்ஃபா மாட் எஃப் ப்ளஸ் மாட் பீட்டா மாட் ஜி. இங்கே இன்வால்வ் ஆகிற ஃபங்க்ஷன், லெஃப்டில் இன்வால்வ் ஆகிற ஃபங்க்ஷன் மாட்லஸ் ஆல்ஃபா எஃப் ப்ளஸ் பீட்டா ஜி நான் நெகட்டிவ். இதுவும் நான் நெகட்டிவ் ஃபங்க்ஷனோட லீனியர் காம்பினேஷன், ரைட்? ஸோ பை த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டெக்ரல் ஆஃப் நான் நெகட்டிவ் ஃபங்க்ஷன், taking integral over x mod alpha plus beta g d mu is less than or equal to mod alpha integral over x f mod f d mu plus mod beta integral over x mod g d mu, right? Since f g are integrable, so integral mod f d mu finite and the integral mod g d mu finite. So from the above inequality, integral over x mod alpha f plus beta g d mu finite. Okay, therefore alpha f plus beta g is a member of L1. Okay, so L1 is a metric space, sorry vector space னு மாறுது. சரிதானா? இப்போ அடுத்து அந்த இன்டெக்ரல் எப்படி ஸ்ப்ளிட் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்க போகிறேன். இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ 1 ப்ரூவ் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். ஆல்ரெடி we know that if f and g are non-negative, and the alpha beta are non-negative, then 1 holds, right? ஆல்ரெடி நான் நெகட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு அதை ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ ரியல் ஃபங்க்ஷனுக்கும் ரியல் கான்ஸ்டன்ட்டுக்கும் ப்ரூவ் பண்ண போகிறோம். அப்புறம் காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் காம்ப்ளெக்ஸ் கான்ஸ்டன்ட்டும் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ வி ப்ரூவ் த equation 1 in 2 stages. First one, assume that f and g are real functions.
f and g are real integrable functions. Real functions, integrable already assumed. Real functions and alpha beta are real. Alpha beta belongs to R. இப்படி இருக்கும்போது என்ன ப்ரூவ் ஒன்னை ப்ரூவ் பண்ண போகிறேன், ரைட்? சரிதானா? இப்போ எஃப் எப்படி எழுதுனா, ஓகே, சின்ஸ் எஃப் ஈக்குவல் டு எஃப் ப்ளஸ் மைனஸ் எஃப் மைனஸ்னு எழுத முடியும். அண்ட் ஜி வந்து எப்படி எழுதுறேன், ஜி ப்ளஸ் மைனஸ் ஜி மைனஸ். ஓகே, ஸோ ஒரு கேஸ் இஃப், okay, we know this by the representation of f. Real functions oda representation ஒரு பாசிட்டிவ் ஃபங்க்ஷன் ஒரு நெகட்டிவ் ஃபங்க்ஷன் டிஃபரெண்டாக எழுத முடியும். ஓகே, this also known, right? Know that is if alpha beta greater than or equal to 0, integral alpha f plus beta g d mu over x நான் எழுத போகிறது இல்லை. சரிதானா? அது இன்டெக்ரல் ஓவர் எக்ஸ் நான் அசியூம் பண்ணிக்கிறேன். அது ஓகே. இப்போ ஆல்ஃபா பீட்டா நான் நெகட்டிவாக இருக்குது. இப்போ இந்த ஆல்ஃபா எஃப் ப்ளஸ் பீட்டா ஜி இருக்கு இல்லையா, இதை நான் எப்படி ஸ்பிளிட் பண்ணி எழுதணும் அப்படின்னா, ஆல்ஃபா எஃப் ப்ளஸ் பீட்டா ஜி இதோட பாசிட்டிவ் பார்ட் என்ன, maximum of, okay, alpha f plus beta g of x comma 0. ஓகே, இதை எப்படி உடைச்சிடலாம், எப்படி உடைச்சு எழுதிக்கலாம், மேக்ஸிமம் ரெண்டா பிரிச்சுக்கிறேன். மேக்ஸிமம் ஆஃப் alpha f of x comma 0 plus maximum of beta g of x comma 0. இந்த ஆல்ஃபா நான் நெகட்டிவாக இருக்கான்னு வெளியில் எடுத்துடுறேன். maximum of f of x comma 0 plus max beta times maximum of g of x comma 0. எப்படி ரெண்டா உடைச்சிடறேன் அப்படிங்கிறது அடுத்த கேள்வி இல்லையா? ரெண்டு செட்டா பார்க்கணும். Okay, this is equal to alpha f plus beta g plus. Okay, so therefore என்ன இந்த inequality prove பண்ணுங்க, if alpha comma beta greater than or equal to 0, alpha f plus beta g plus equal to alpha f plus beta g plus. Similarly, alpha f plus beta g minus is written as alpha f minus plus beta g minus. The integral over x alpha f plus beta g எழுத போறோம். alpha f plus beta g d mu. ஓகே, இந்த மேலே இருக்கிற டெஃபினேஷன் படி எப்படி தான், இன்டெக்ரல் ஓவர் எக்ஸ் ஆல்ஃபா எஃப் ப்ளஸ் பீட்டா ஜி ப்ளஸ் பாசிட்டிவ் பார்ட் ஆஃப் திஸ் இன்டெக்ரண்ட் மைனஸ் இன்டெக்ரல் ஓவர் எக்ஸ் ஆல்ஃபா எஃப் ப்ளஸ் பீட்டா ஜி மைனஸ் டி மியூ. இதுதான் நான் மேலே கொடுத்தது, ரைட்? இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா பை டெஃபினேஷன் இதுதான். ஓகே, இப்போ இது ரெண்டா உடைச்சிக்க முடியும் இல்லையா, இன்டெக்ரல் ஓவர் எக்ஸ். இந்த ஹோல் பாசிட்டிவ் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும், ஆல்ஃபா எஃப் ப்ளஸ் பீட்டா ஜி ப்ளஸ் டி மியூ ப்ளஸ் இன்டெக்ரல் மைனஸ் இன்டெக்ரல் ஓவர் எக்ஸ் ஆல்ஃபா எஃப் மைனஸ் ப்ளஸ் பீட்டா ஜி மைனஸ் டி மியூ. இப்போ இங்கே உள்ள இருக்கிற ஃபங்க்ஷன் நான் நெகட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ், ஆல்ஃபா நான் நெகட்டிவ், அதனால இன்டெக்ரல் ஆல்ஃபா இன்டெக்ரல் ஓவர் எக்ஸ் எஃப் ப்ளஸ் டி மியூ ப்ளஸ் பீட்டா இன்டெக்ரல் ஜி ப்ளஸ் டி மியூ
minus alpha integral f minus d mu. Okay, take the minus inside, integral over g minus dv. First and third term combine பண்ணிக்கிறேன். Alpha integral over x f plus d mu minus integral over x f minus d mu plus third and second and fourth term are combined and written as g plus d mu minus integral over x g minus d mu. Again, by the definition of integral of real functions, this is alpha integral f d mu plus beta integral g d mu. So we started with alpha f plus beta g d mu. Now we ended up with this. So one holds for real functions fg and non-negative constants alpha beta. Okay, இதே ரியல் ஃபங்க்ஷனுக்கு அடுத்த கேஸ் என்ன பண்ண போறோம்னா நெகட்டிவ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். ஓகே, நெகட்டிவ் வேல்யூஸ். ஓகே, இப்போ -1 மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ அந்த கேஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எழுத போகிறேன். நான் வந்து ஆல்ஃபா வந்து -1 பீட்டா 0 எடுத்துக்கிறேன். தென் வி ரைட் த கேஸ் லெட்டர். ஃபுல் நெகட்டிவாக இருக்கும்போது எப்படி எழுதுறது அப்படிப்போம். ஓகே, இந்த இடத்துல இது வந்து கேஸ் 1. இந்த இடத்துல கேஸ் 1. ஓகே, ஆல்ஃபா இது நான் நெகட்டிவ் இருக்குமா கேஸ் 1. ரியல் ஃபங்க்ஷனுக்குன்றத கேஸ் 1 எழுதிப்போம். இது சப்கேஸ் எழுதிப்போம் இல்லையா, 3 சப்கேஸ் வரும். சப்கேஸ் ஏ அப்படின்னு போட்டு. ஓகே, ரியல் எஃப்ஜி ரியல் ஃபங்க்ஷன் தான் இந்த இடத்துல, ரைட். ஆல்ஃபா பீட்டா தான் நான் நெகட்டிவ். சப்கேஸ் பி எப்படி எழுத போறேன்னா -1ல மட்டும் எழுத போறேன். சப்கேஸ் பி இங்க நான் எடுத்துக்கிறது ஆல்ஃபா -1 பீட்டா 0 அப்படின்னு எடுக்கும்போது ஆல்ஃபா எஃப் பிளஸ் பீட்டா ஜி எப்படி மாறிடும் -f. ஓகே, அப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது இன்டெக்ரல். ஸோ வி ப்ரூவ் தட் இன்டெக்ரல் -f d mu ஈக்குவல் டு ஆல்ஃபா வெளியில் வரணும் -1 f d mu plus beta 0 g d mu கிடையாது, ரைட். இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம், ரைட். இப்போ now f ஈக்குவல் டு f பிளஸ் -f மைனஸ்ன்னு தெரியும் இல்லையா. இதுல இருந்து -f எப்படி எழுதலாம்? -f அந்த மாதிரி எழுதணும் இல்லையா, ரைட். -f பிளஸ் -f மைனஸ்ன்னு எழுதணும், ரைட். this and இப்போ இந்த f plus f minus f minus f plus இருக்கு இல்லையா, பாசிட்டிவ் பார்ட் ஆஃப் -f பாசிட்டிவ் பார்ட் ஆஃப் f க்கு என்ன ரிலேஷன் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ -f plus the definition படி maximum of -f of x, 0. ஓகே, இது என்ன வேல்யூ? minimum of minimum of f of x, 0. This is f minus of x, f of x minus of x. Okay, similarly -f minus எப்படி இருக்கும்? This implies -f plus is f minus. Positive part of -f is negative part of f. The negative part of -f, positive part of f. Okay, but now we start with integral of -f. f real function, -f real function. இது ஒரு இன்டெக்ரல் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கிறோம்? f plus -f plus d mu minus integral -f minus d mu. இப்போ மேலே இருக்கிற ரெண்டையும் அப்ளை பண்ணும். integral over x
f minus f plus வந்து f minus d mu minus integral f plus d mu. இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து ஒரு -1 வெளியில் எடுத்துட்டிங்கன்னா மைனஸ் ஆஃப் integral f plus d mu minus integral f minus d mu. Right? இது definition படி இது minus integral f d mu. So alpha -1 இருக்கும்போது இந்த integral வந்துடும். Right? So one holds for real fg and alpha equal to -1, beta equal to 0. இப்போ subcase 3 என்ன subcase b c இல்லையா, ஆல்பா பீட்டா நெகட்டிவா இருந்தா எப்படி இருக்கும்? ஆல்பா பீட்டா நெகட்டிவா இருந்தா ஏதாவது ஒன்று நெகட்டிவா இருந்தாலும் ஒன்றும் இல்லை, ஜென்ரல் கேஸ் தான் எழுத போறேன் இல்லையா. ஏதாவது ஒன்று நெகட்டிவா இருந்தாலும் ஈஸி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அதர் கேசஸ் ஃபாலோஸ் ஃப்ரம் ஏ அண்ட் பி. ஏன்னா ஜென்ரல் ரியல் நம்பர்னு எடுத்துக்கங்க, ஆல்பா பீட்டா ரியல் நம்பர்ஸ், இன்டெக்ரல் ஓவர் எக்ஸ் ஆல்பா எஃப் பிளஸ் பீட்டா ஜி டி மியூ. எப்படி எழுதணும்? இப்போ ஆல்பா பாசிட்டிவ் பீட்டா நெகட்டிவ்னு ஒரு கேஸ் எடுத்துக்கலாமே. ஆல்பா பாசிட்டிவ் பீட்டா நெகட்டிவ். தென் இமிடியேட்டாக என்ன பண்ணுவீங்கன்னா பீட்டா வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பரோட பார்ட்டாக எழுதிக்க முடியும். தென் லெட் அஸ் டேக் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பீட்டா டேஷ். பீட்டா டேஷ் இஸ் பாசிட்டிவ், ரைட்? ரைட். இப்போ இன்டெக்ரல் ஆல்ஃபா எஃப் பீட்டா ஜி அப்படிங்கிறது எப்படி எழுதுறோம்? இன்டெக்ரல் ஓவர் எக்ஸ் ஆல்ஃபா பாசிட்டிவ் தான், கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0. இது லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 0 இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். எஃப் பிளஸ் பீட்டாக்கு பதில் என்ன பண்றேன்? மைனஸ் பீட்டா டேஷ், ரைட்? ஜி. இதுக்கு முன்னாடி ஒரு நல்ல கேஸ் ஒன்லி நெகட்டிவ் எடுத்துக்கலாமே. பீட்டா 0வும் ஆல்ஃபா ஃபுல்லி நெகட்டிவா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா? அதான் பெஸ்ட். இப்போ சி எப்படி எழுத போறேன்னா இதை டெலிட் பண்ணிடுறேன். கட் திஸ். மிடில் கேஸ் எப்படி எழுதுறேன்னா ஆல்ஃபா நெகட்டிவ் அண்ட் பீட்டா 0. -1க்கு எழுதுனா இப்போ நெகட்டிவ்க்கு எழுத, ரைட்? ஆல்ஃபா நெகட்டிவா இருந்தா ஆல்ஃபா எப்படி எழுதலாம்னா மைனஸ் ஆல்ஃபா டேஷ். ஆல்ஃபா டேஷ் வந்து பாசிட்டிவ், ரைட்? இப்போ என்ன ப்ரூவ் பண்ண? இன்டெக்ரல் ஓவர் எக்ஸ் ஆல்ஃபா எஃப் பிளஸ் பீட்டா ஜி இருக்குல்ல, பீட்டா 0 ஆனால் ஆல்ஃபா எஃப் மட்டும்தான், ஆல்ஃபா எஃப் டி மியூ. எப்படி எழுதுவீங்கன்னா மைனஸ் ஆல்ஃபா டேஷ் எஃப் டி மியூ, ரைட்? இப்படி இருக்குது. இப்போ இன்டெக்ரல் மைனஸ் ஆல்ஃபா டேஷ் எஃப் டி மியூ. கேஸ் பி, சப்கேஸ் பி படி, சப்கேஸ் பி இருக்கு இல்லையா, அதுல இருந்து என்ன எழுதலாம்? -1 வெளியில் எடுத்துடலாம், மைனஸ் இன்டெக்ரல் ஆல்ஃபா டேஷ் எஃப் மியூ. சப்கேஸ் ஏ என்ன சொல்லுதுன்னா ஆல்ஃபா டேஷ் பாசிட்டிவா இருந்தாலும் வெளியில் எடுத்துடலாம். ஏல இருந்து என்ன எடுத்துடலாம்? மைனஸ் ஆல்ஃபா டேஷ் இன்டெக்ரல் எஃப் டி மியூ, ரைட்? இதுல இருந்து என்ன எழுதுறேன்? ஆல்ஃபா இன்டெக்ரல் எஃப் டி மியூ அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ தேர்ஃபோர் இன்டெக்ரல் ஆல்ஃபா எஃப் டி மியூ ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்டெக்ரல் எஃப் டி மியூ when alpha is negative. ஓகே, இப்போ சப்கேஸ் சி டி போற, சப்கேஸ் டி. ஓகே, ஆல்ஃபா beta any real number, alpha beta any real number, then use ABC to prove this, right? Alpha any real. அப்போ from ABC ல இருந்து என்ன எழுதிடலாம்னா ஒரு A வந்து நான் நெகட்டிவ் நம்பருக்கு, B வந்து -1க்கு, C வந்து நெகட்டிவ் நம்பருக்கு. ஸோ ஃப்ரம் subcases
A and C, if A is alpha beta any real number, either positive or negative 0, no problem. Alpha beta any real, alpha is any real, right? Alpha is any real. If alpha is real, then integral over alpha f d mu equal to alpha times integral f d mu. Okay. So அடுத்த கேஸ் அதனால இதுல இருந்து என்ன எழுதிக்கலாம்னா for any alpha beta real, very any reals alpha beta integral alpha f plus beta g d mu integral alpha f d mu plus beta integral g d mu, right? இப்போ f காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷனா இருக்கப்ப என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது அடுத்த கேஸ். f காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷனா இருந்தா என்ன பண்ணுவோம்? கேஸ் 2, fg are complex integrable functions. And alpha beta are complex numbers. Then fg எப்படி எழுதிப்பீங்க? f equal to u plus iv, g is w plus uv w x y z என்ன எழுதுவோம் இல்லையா, right? u1 plus v1, g is u2 plus iv2 null, right? alpha எப்படி எழுதிக்க போறீங்க? a plus ib, so beta is, right, c plus id. இப்போ alpha beta fully real number இருந்தா no problem இல்லையா? sub case 1 a, but if alpha beta are real, then integral alpha f plus g f plus beta g d mu எப்படி எழுதிப்பீங்க? integral alpha u plus iv இல்லையா, u1 plus iv1 plus beta u2 plus iv2, okay, d mu. definition படி எப்படி எழுத போறோம்? integral all, okay, இப்போ alpha f plus beta அதோட ஃபங்க்ஷன் வேல்யூ எப்படி இருக்குன்னு பாருங்க. alpha f plus beta i இருக்கு இல்லையா, beta g, இது எப்படி alpha u plus iv plus beta u1 plus v1 iv1 u2 plus iv2 எப்படி எழுதுவீங்க? alpha plus alpha u1 beta u2 plus I into alpha v1 plus beta v2 அப்படின்னு எழுதணும், ரைட்? இப்போ இன்டெக்ரல் எழுதும்போது எப்படி எழுதுவீங்கன்னா இதை டைரக்டா அப்ளை பண்ண போறேன். ஓகே, திஸ் இஸ் ஈக்குவல் டு integral alpha u1 plus beta u2 d mu plus I into integral alpha v1 plus beta v2 d. This is equal to alpha integral u1 d mu plus beta integral u2 d mu plus I into alpha integral v1 d mu plus I is in common, beta integral v2 d mu. Okay, this line is written because of case 1. Case 1 la alpha beta real and the functions are
ஃபங்க்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்குது, ரியலாக ஃபங்க்ஷனு ரியலாக இருக்குது, அதனால ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். 1 holds for real functions. ஓகே, ஸோ இதுலேருந்து அது அகைன் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிங்கன்னா ஆல்ஃபா இன்டெக்ரல் u1 ப்ளஸ் இந்த ஆல்ஃபா வெளியே எடுத்துட்டு I v1 ப்ளஸ் பீட்டா இன்டெக்ரல் u2 ப்ளஸ் I v2ன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். dmu. dmu. So this is alpha integral f plus beta integral g dmu. Right? This is a so 1 holds for complex functions fg, f and g, and real constants. Okay, இதோட இப்போ இது முடிச்சிடலாம். இப்போ சப்கேஸ் பி எப்படி எழுதுவேன்னா ஆல்பா வந்து ஐ எடுத்துக்கிறேன், பீட்டா 0. அப்போ எப்படி இந்த என்ன ப்ரூவ் பண்ண போறோம்னா we prove that integral I of d mu equal to I times integral f d mu ன்னு எழுதணும். f வந்து u plus iv ன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. u1 plus v1 தான் எடுத்துருக்கோம், அதே எடுத்துக்கலாம். if எப்படி இருக்கும், v minus v1 plus I u1 இல்லையா. இப்போ integral if d mu எப்படி இருக்கும், integral minus v1 plus I u1 d mu வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், this is equal to integral minus v1 d mu plus I integral u2 d mu. இதுதான் டெஃபினேஷனே, u plus iv அப்படிங்கிற ஃபங்க்ஷனோட டெஃபினேஷனே தான், இப்படிதான் டிஃபைன் பண்ணியிருக்கு. மைனஸ் வெளியில் எடுத்துருங்க, v1 d mu plus I integral u2 d mu அப்படி இருக்கும். இதுலேருந்து I ஸ்கொயர் இருக்குனால ஒரு மைனஸ் ஐயை வெளியில் எடுத்துறேன், I v1 d mu, இங்கே I வெளியில் எடுத்துனா இன்டெக்ரல் v1 u1 d mu. So this is equal to I into integral u1 d mu plus I integral v1 d mu by the definition of integral f d. Okay, integral if d mu is this. Okay, so அடுத்த சப்கேஸ் சி, ஆல்ஃபா வந்து எப்படி எடுத்துக்கோங்க, a plus ib ன்னு எடுத்துக்கங்க, பீட்டா வந்து c plus id ன்னு எடுத்துக்கங்க. ரைட், இன்டெக்ரல் ஆல்ஃபா f plus பீட்டா g எப்படி இருக்கும், ஆல்ஃபா f மட்டும் எடுத்துக்கோமே, பீட்டா கூட வேணாம், you remove the beta. alpha f integral alpha f d mu, இது எப்படி எழுத போறேன், integral alpha a plus ib f d mu. ரைட், இது வந்து af plus ibf d mu. ரைட், இப்போ வந்து இது ரெண்டா உடைச்சிக்கலாம் இல்லையா. எப்படி உடைக்கணும், ab a real number, I வந்து complex, அப்போ by case subcases a b படி a into integral f ன்னு எடுத்துக்கலாம் plus ib integral f d mu எடுத்துக்கலாம். So integral a plus ib d integral f d mu. This is alpha integral f d mu. Okay, இப்போ இதுல அடுத்து ஜெனரல் காம்ப்ளெக்ஸ் நம்பரா இருக்கும்போது எப்படி, சப்போஸ் கேஸ் டி ஏ ஆல்ஃபா ஈக்குவல் டு ஆல்ஃபா காம்ப்ளெக்ஸ் பீட்டாவும் காம்ப்ளெக்ஸ் நம்பரா இருக்கு. இப்போ இன்டெக்ரல் ஆல்ஃபா எஃப்
பீட்டா ஜி டி மியூ. ரைட், இது எப்படி உடைக்கணும்? ஆல்ஃபா எஃப் பிளஸ் பீட்டா ஜி ரியலாக உடைப்பாரு. ஆல்ஃபா எஃப் பிளஸ் பீட்டா ஜி இருக்கு இல்லையா, இது எப்படி எழுத போறோம்னா ஏ பிளஸ் ஐபி u1 பிளஸ் ஐவி1 அப்படின்னு ஒரு பிளஸ் சி பிளஸ் ஐடி u2 பிளஸ் ஐவி2 உடைச்சிட்டு, ரைட், இது எப்படி கொண்டு வர போறோம்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன்லாம் பண்ணி ஏ u1 பிளஸ் சம்திங் அதை எழுதுவோம் பி, ரைட், மைனஸ் பி v1 இங்க cu2 minus dv2 plus I into av1 plus bu1 plus cv2 plus dv2. இப்போ இதோட இன்டெக்ரல் கால்குலேட் பண்ணும்போது இன்டெக்ரல் ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா எஃப் பிளஸ் பீட்டா ஜி டி மியூ எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி என்ன ஆல்ஃபா இன்டெக்ரல் எஃப் டி மியூ பிளஸ் பீட்டா இன்டெக்ரல் ஜி டி மியூன்னு கொண்டு வந்துடலாம். ரைட், அதை நீங்கள் எக்ஸசைஸாக ஒர்க் பண்ணி பாருங்க. இது வந்து எக்ஸசைஸாக பண்ணி. Okay, with that we stop the class.